ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் அனந்த். ஸோ டுடே போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் என்னன்றதை பார்த்துருவோம். ஆல்ரெடி நம்ம எஸ்டர்டே என்ன சொல்லியிருந்தோம்னா, கேப் அப் ஆகலாம், இல்லைனா கேப் டவுன் ஆகலாம். கேப் டவுன் ஆகி நம்மளுக்கு நாளைக்கு தான் நம்மளுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அதாவது ஆல் டைம் ஹையை பிரேக் அவுட் பண்ணி மேலே போகிறாங்களா இல்லையான்றது நாளைக்கு தான் நம்மளுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த கன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கிளியர் பண்ணலை. ஏன்னா கேப் அப் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 130 பாயிண்ட் வந்து கேப் அப் ஆகிருக்காங்க. ஸோ இதை பற்றி டீட்டெயில் எல்லாமே வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவில் போய் பாருங்கள், எதுக்காக இந்த கேப் அப் கொடுத்துருக்காங்க அப்படின்றத கிளியராக சொல்லியிருக்கோம். இந்த பாக்ஸ் சரி கான்செப்ட் நம்மளுக்கு இன்றைக்கி இருந்ததில்ல, ஆல்ரெடி முன்னாடி இருந்தே இருந்தது. அந்த பாக்ஸ் சரி இதுக்கு முன்னாடியும் இருந்தது. அதை தான் நம்ம இன்றைக்கி கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. இந்த நேற்றுக்கு வந்து கரெக்டாக எந்த அளவுக்கு முடிச்சு நிப்பாட்டியிருக்காங்க பார்த்திங்கனாலும் உங்களுக்கு கிளியராக தெரியும். அந்த பாக்ஸோட 50% தான் உங்களுக்கு கிளியர் பண்ணி முடிச்சு நிப்பாட்டியிருக்காங்க. ஸோ இன்றைக்கும் பார்த்திங்கனாலும் உங்களுக்கு கிளியராக தெரியும். ஃபஸ்ட்டு மார்னிங் ஸ்டார்டிங் ஒரு 10:15 வரைக்கும் உங்களுக்கு அந்த பாக்ஸோட 50% மட்டும்தான் உங்களுக்கு ட்ரேட் நடந்துருந்துச்சு. அதுக்கப்புறமா பாக்ஸை உடச்சி மேலே போனாங்க. எந்த அளவுக்கு மேலே போயிருக்காங்கன்றது பார்த்திங்கனாலும் உங்களுக்கு கிளியராக தெரியும். இன்றைக்கி அந்த கன்ஃபர்மேஷன் ஏன் கிடைக்கலன்றதுக்கான ரீசன் உங்களுக்கு வீடியோவில் கிளியராக சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இதில் ஒரு சின்னதாக சொல்லிடுறேன். இந்த கேண்டில் இருக்குது பார்த்திங்களா, 9:40க்கு வந்த கேண்டில். இந்த 9:40க்கு வந்த கேண்டில் மேலே அப்சைடில் அதையும் பிரேக் அவுட் பண்ணி போயிருந்தாங்கன்னா கண்டிப்பான ஒரு முறையில் ஒரு கிளியரான ஒரு வியூ சொல்லியிருக்கலாம். கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து அப்சைடில் ஆல் டைம் ஹையை உடச்சி மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கலாம். பட் ஆனால் அந்த கன்ஃபர்மேஷன் எப்போ கிடச்சிருக்குது, 10:40க்கு தான் கிடச்சிருக்குது. அதுவும் கூட 25,859 நம்ம சொன்ன டார்கெட்டு அந்த லெவலுக்கு கீழே தான் முடிஞ்சிருக்குது. அதுவும் உங்களுக்கு கிளியராக தெரியும். இதை பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக வீடியோவில் சொல்லியிருக்கேன். நாளைக்கு லெவல்ஸும் வந்து வீடியோவில் தான் சொல்லியிருக்கேன். விருப்பப்பட்டவங்க வீடியோ போய் கிளிக் பண்ணி தாராளமாக பார்க்கலாம். விருப்பம் இல்லையா, தாராளமாக இது இப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.